கள்ளக்காதல், கள்ள தொடர்பு, இதற்கான ஆரம்பம் கிரக நிலை என்னவா இருக்கு? சுரப்பிகளை சுரக்கக்கூடிய சுக்கிர கிரகம் அந்த கிரகத்தோடு நரம்பியல் கிரகம். அப்போ செரோட்டனின், டோபமைன், எண்டோர்பின், ஆக்சிட்டோனு இந்த நான்குமே வந்து காதல் உணர்வுகளை தூண்டக்கூடிய சுரப்பிகளுக்கு அதிபதி தான் சுக்கிரன். ஆனால் தான் அவனை கலத்திரக்காரகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்பாலினத்துக்கு அதிபதி, காமக்காரகன். இந்த கிரகத்தோடு நம் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி கிரகமான சனியோட சேரும் பொழுது அந்த நரம்புல எப்பவுமே காமம் இருக்கும். சனி சுக்கிரன் சேரும் போது எப்பவுமே அதிகமா இருக்கும். சனி சுக்கிரன், அதுவும் சனியும் சுக்கிரனும் சேர்ந்தா அவங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த மதத்தில் பிறந்து விட்டோம். 24/7 காம சிந்தனையில் தான் இருப்பாங்க. இந்த சுக்கிரன் சனி சேர்ந்தா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுன்றது சாதாரண விளையாட்டு இல்லை. இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு மாசத்துக்கு அவளுக்கு 50,000 மாத செலவு கொடுக்கணும். வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாவது கொடுக்கறதுக்கு இருக்கணும். இப்போ வருஷத்துக்கு 6 லட்சம் நீங்க இல்லையா? இப்போ அண்மையில வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்று வந்தது. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் விசஸ் ஜாய் கிறிஸ்டல்டா, அவங்களுக்கு 2 பேருக்குமான ஒரு சிக்கல் ஒன்று இருந்து அவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மாதம் 6 லட்சம் ரூபா கிட்ட வந்துட்டு கொடுக்கணும். 7ஆம் இடத்துக்கு அதிபதி கிரகத்தோடு எத்தனை கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதோ அத்தனை மனைவிகள். இப்போ இந்த ஜாய் கிறிஸ்டல்டா மேட்டரை எடுத்துக்கங்க. இதே ஜாய் கிறிஸ்டல்டா அதே கலைத்துறையில பல பேரை பார்த்துருப்பாங்க. ஏன் அவங்க கிட்ட எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈர்ப்பு வரல? ஏன் வந்து மாதம்பட்டி கிட்ட மட்டுமே ஈர்ப்பு வருது? செவ்வாய் வந்து யாருன்னாக்கா ஆளுமை செலுத்துபவர், உங்களை அடக்கி ஆள்பவர். அப்ப காமகிரகத்தோட சேர்ந்தா என்ன பண்ணுவான்? பாட்டரை அடக்குவான். பாட்டரை பிடிச்சி கீர்னா தான் அவனுக்கு செக்ஸே வரும். அவனோட சொந்த மனைவியா இருந்தாலுமே ஒரு ரேப் பண்ணாதான் அவனுக்கு மைண்டு அந்த டோபமைன் அவனுக்கு போய் இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஏன்னா செவ்வாயை போர் கிரகம் பண்றான். அப்போ போர் கிரகம் காமகிரகத்தோட சேர்ந்தா என்ன ஆகும்? காமத்தில் ஒரு போர். மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது ஜோதிடர் சத்குரு மேரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆண் பெண் உறவுல வந்துட்டு நார்மலா லீகலைஸ்டா பர்ஃபெக்டா இருக்கிறதுங்கிறது ஒரு நிலை. இன்னொரு நிலை வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கள்ளக்காதல், கள்ள தொடர்பு இப்படிங்கிறது வந்துட்டு பரவலா நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல. இதற்கான ஆரம்பம் கிரக நிலை என்னவா இருக்கு? இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இன்னொன்று வந்து கள்ள உறவை சுப்ரீம் கோர்ட் லீகலைஸ் பண்ணி திருமணம் கடந்த உறவுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ திருமணம் கடந்த உறவை வந்து சுப்ரீம் கோர்ட்டு நம்முடைய ஐபிசி ஒத்துக்கொள்கிறது, இந்தியன் பீனல் கோடே ஒத்துக்கொள்கிறது, ஆதரிக்குது. திருமணம் செய்த ஒரு ஆண், திருமணம் செய்த ஒரு பெண் திருமண பந்தத்திற்குள் இருந்து கொண்டே அவர்கள் மன தேவைகளுக்கோ அவர்களுடைய உடல் தேவைகளுக்கோ வேற்று அழகான ஒரு ஆணை பார்த்தாலோ உடலுறவு வைத்துக் கொள்வது சட்டப்படி குற்றமாகாது. அவர்களை சட்டம் தண்டித்து சிறைக்கு அனுப்ப முடியாது என்பது சுப்ரீம் கோர்ட்டின் நிலை. ஆனால் இதில் யாராவது ஒருவர் புகார் அளித்தார்களே ஆனால் இந்த மனிதன் என்னை ஏமாற்றி விட்டான் என்றால் அதை ஆய்வு செய்து உண்மையிலேயே ஏமாற்றினார்களா அல்லது இருவருக்குமே வந்து ஒப்புதலோடு திருமணம் செய்து கொண்டார்களா, இது நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயம். சமீபத்தில் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ வந்து ஒரு பிராமண மேட்ரிமோனியல் சம்பந்தப்பட்டது. அந்த பிராமண மேட்ரிமோனியல் சம்பந்தப்பட்ட அவர் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நல்லா வேலை செஞ்சு இப்போ ஓரளவுக்கு அவர் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு அவர் இதை ஒரு சேவையாக செய்கிறார். பிராமணன் கம்யூனிட்டியில் 100 ஆண் மகன்களுக்கு ஒரு பெண் தான் வந்து இருக்காதான் திருமணத்துக்கு. ஓகே அப்படின்னு அவர் வந்து அந்த 10-13 நிமிடம் ஒரு வீடியோ பதிவு. அது அவர் ஏற்கனவே நிறைய சேனல்களில் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் சமீபத்தில் ஒரு சுயம்பரம் நடத்தினோம், பிராமின் சுயம்பரம். அதில் 700 பெற்றோர்கள், ஆண் பெற்றோர்கள், ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வந்தார்கள். பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் 6 பேர் தான் வந்தாங்க. அப்போ 100க்கு 1 கூட அந்த சதவீதம் இல்லை. இதற்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பிராமண பெண்கள் நிறைய வந்து இப்பொழுது கலப்பு திருமணத்தில் ஈடுபடுகிறார்கள். அதனால வேண்டி வந்து லவ் மேரேஜுக்கு போயிடுறாங்க. பிராமண பையன்களையும் ஏற்கிறாங்க, ஏற்காமலேயும் நிறைய இருக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், பகவான் ஓஷோ சொல்வார், ஆண்கள் பெண்களுக்கு பல்லாயிரம் நூற்றாண்டுகளாக செய்த அதே கொடுமையை இப்பொழுது பெண்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஆண் 10 பொண்டாட்டி வச்சுக்கலாம். 50 ஆண்டுக்கு முன்னாடி சட்டம் இயற்றப்படவே இல்லை, யாரும் தண்டிக்கப்படவே இல்லை. 100 பொண்டாட்டி கூட வச்சுக்கலாம். நீங்க நம்ம மன்னர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புறத்தில் 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர் 1000 ரூம் இருக்கிற ஃபோர்ட்ஸ்லாம் இன்னமும் இருக்கு. ஸோ ஒரு மன்னனுடைய மதிப்பையே அந்த காலத்துல எப்படி வந்து 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 அந்த மன்னனுடைய அவனுடைய பிரதாபம் இருக்கு இல்லையா, அதையே எப்படி வந்து அளவிடுவார்கள் என்றால், எழுத்தாளர்கள் இந்த மன்னனுக்கு 1000 அந்தப்புற ராணிகள்னா இவர் பெரிய மன்னன் அப்படின்னா இவர் மிகுந்த பரந்த தேசத்துக்கு அதிபதி. 2000 மனைவிகள் இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் நிறைய தமிழ்நாடு அளவுக்கு இவர் பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். 3000 மனைவிகள் இருந்தா
தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா அளவுக்கு போயிருக்காரு அவர். இன்னும் 4000, 5000, 10,000 போச்சுன்னு வைங்க, அவர் 4 ஸ்டேட்டையும் பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். 1,00,000 மனைவிகள் இருந்தாங்க, இந்தியாவே பிடிச்சிட்டாரு. அப்படித்தான் இலக்கியங்களில் காணப்படுகிறது. ஒரு மன்னனின் பிரதாபம் அவனுடைய அந்தப்புறத்து ராணிகளை வைத்து அளக்கப்பட்டது. நாம கூட படிக்கிறோம். ஆமா, புராணங்களிலும் சரி, இதிகாச தசரத மகாராஜருக்கு பல மனைவிகள், கிருஷ்ணனுக்கு 16,000 மனைவிகள், ஆதர்ஷ மனைவிகள். ஆதர்ஷம்னாக்கா ஒரு நரகாசுரம் கொண்டு போய் அடைச்சிட்டான். அந்த அம்மா போய் அவ மீட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டா, இல்லை இனிமேல் எங்கள் புருஷன் வீட்டுக்கு போக முடியாது, நீயே எனக்கு ஆதர்ஷ புருஷனாக இருந்தது. அப்புறமா அவருக்கு 8 மனைவிகள் லீகலாக இருந்தது. இது ஆணின் மனம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்ணின் மனம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் ஓஷோ சொல்வார், ஒரு ஆண் 4 பெண்களுக்கு மேல் உடலுறவில் அனுபவப்படக்கூடாது. அதே போல் ஒரு பெண் 4 ஆண்களுக்கு மேல் உடலுறவில் அனுபவப்படக்கூடாது. அப்படி பட்டு விட்டால் பெட்டர் தென் பெட்டர்னு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ருசி தெரியாத வரையிலும் தான் நீங்க உன்னோடு இருப்பீங்க. ருசி தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த ஆணை விட இன்னும் அழகா இருக்கானே, அவங்க கூட நம்ம ஒரு நாள் ஒரு டேட்டிங் போனால் நல்லா இருக்குமே. டேட்டிங்ன்றது என்ன, இதுதானே உடல் உறவை வைத்துக் கொள்வதற்கான ஒரு நாகரிகமான வார்த்தை. அதான் பகவான் ஓஷோ சொல்றாரு, எவையெல்லாம் மனிதனுக்கு கசக்குமோ அதற்கெல்லாம் மனிதன் உயர்ந்த வார்த்தைகளை கொடுத்துட்டான். எதெல்லாம் உளவியலால் சாத்தியப்படாதோ அதையெல்லாம் புனிதமான இடத்துக்கு கொண்டு போயிட்டான். இப்போ எல்லா சமூகங்களும் காதலை எதிர்த்திருக்கிறது. ஏன் எதிர்த்திருக்கிறது? ஆனால் திருமணத்தை அங்கீகரிக்கிறது. எல்லா சமூகங்களும், நான் சொல்றது இஸ்லாமிய மதமாகட்டும், இந்து மதமாகட்டும், கிறிஸ்தவமாகட்டும், பௌத்தமாகட்டும், திருமணத்தை ஆதரிக்கிறது, காதலை எதிர்க்கிறது. ஏன்? காதல் மனதளவில் இருந்து வருகிறது. திருமணம் என்பது உடல்களுக்குத்தானே தவிர மனங்களுக்கு அல்ல. ஆனா நாம ரைமிங்ல டைமிங்ல சொல்லிக்கிறோம், 2 மனங்கள் இணைந்தது திருமணம். 2 உடல்கள் தான் திருமணத்தில் இணைக்கப்படுகிறது, 2 மனங்கள் இணைக்கப்படுவதில்லை. காதலில் 2 மனங்கள் இணைக்கப்படுகிறது. ஆனால் அந்த காதலை எந்த சமூகமும் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை என்றால், காதல் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு மேல காதல் வரும், இதை விட பேரழகான ஒரு மூக்கு, ஒரு உடல் கவர்ச்சி உள்ள பொண்ணு மேல நாளைக்கு ஒண்ணு வரும். ஏனென்றால் மனம் தண்ணீரை போன்றது, ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் உடல்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நாம அதை என்ன சொல்லிடுறோம், இந்த கணவன் தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு. அவன் அழகா இருக்கானோ, அசிங்கமா இருக்கானோ, மன்மதனா இருக்கானோ, மன்மதனா இல்லையோ, நீ வாழ்ந்தாகணும். அப்போ அதுல ஒரு பாதுகாப்பு கிடைக்குது இல்ல. அப்போ காதல்ல பாதுகாப்பு இல்லை. ஏன் காதல்ல பாதுகாப்பு இல்லைன்னா, அது மனதளவில் இருந்து உதிப்பது காதல். அதனாலதான் திருமணங்கள் உடல்களுக்குத்தான் செய்யப்படுகிறது, மனங்களுக்கு அல்ல. ஏன்னா மனம் திடீர்னு ஒரு 6 வருஷம் கழிச்சு வேற ஒண்ணு விரும்பும். இந்த பெண் அதுக்குள்ள பழசாயிடுவா. மனிதனுக்கு முதல்ல 3 மனங்கள் இருக்கிறது என்பதை உளவியல் தெரிந்து கொண்டது சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு பிறகுதான். ஆனால் ஜோதிடத்தில் இந்த 3 மனங்களை வைத்துத்தான் உங்களுக்கு நான் ஜோசியமே சொல்ல முடியும். அதுதான் மனம், உள்மனம், ஆழ்மனம். மனம் என்பது லக்னாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி என்பது உள்மனம், ஆழ்மனம் என்பது பாக்கியாதிபதி. இந்த 3 திசைகள் வரும்போதுதான் ஜோதிடம் சொல்கிறது, ஒரு மனிதன் பல பிறவிகளில் அவன் ஆசை என்னவோ அந்த ஆசைக்கு ஏற்ப சிப்பம். ஒருவன் ஆசை மட்டும் இருந்தா போதாது, வெறும் சிந்தனை மட்டுமே இருந்தால் போதாது, அந்த சிந்தனையை செயலாக்க வேண்டும். அப்போ சில பேர் பல பிறவிகளாக தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தி, உடல் சக்தி, மனசக்தி, அறிவு சக்தி, புத்தி சக்தி எல்லாவற்றையும் திரட்டி எதுவுமே நான் ஆகக்கூடாதுன்னு உட்காந்துனே இருப்பான். அவன் ஜாதகத்தில் 9 கிரகம் நல்லா இருக்கும், நான் சொல்லக்கூடிய அந்த லக்னாதிபதியும் நல்லா இருக்கும், பூர்வ புண்ணியாதிபதியும் நல்லா இருக்கும், பாக்கியாதிபதியும் நல்லா இருக்கும், நல்ல தசை வரும், வேலை செய்யல, ஜோசியம் போயிடுவான். ஏன்னா இவனுக்கு இப்போ என்ன இருக்குதோ சட்டியில் அதுதானே வரும். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவனுடைய உடலை ஆளுமை செய்வது சந்திரன். அந்த சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திர பெண்ணை புணர்ந்ததால் தான் உனக்கு ஒரு நாளே வருதுன்னு. அதனால்தான் சந்திரனுக்கு 27 பொண்டாட்டி. எத்தனை பொண்டாட்டி? 27 பொண்டாட்டி அவனுக்கு. இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல சந்திரன் இருந்தாருனாக்கா அது ஒரு பொன், அது ஒரு பொண்டாட்டி. நாளைக்கு அவர் கிருத்திகைக்கு போனாருன்னா பரணிக்கு போனா அது ஒரு பொண்டாட்டி. இப்படி 27 நட்சத்திரங்களையும் சந்திரன் 27 நாட்களில் புணர்வதால் தான் நாமும் இங்கு புணர்கிறோம் என்றால் உடலுறவு மட்டும் புணர்தல் அல்ல, உண்டு, கேட்டு, பார்த்து, சுவைத்து, ஸ்பரிசித்து, இதெல்லாமே புணர்ச்சி தான். நீங்க ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா கூட அது ஒரு அறிவு புணர்ச்சி தான். அதனாலதான் நிறைய பேருக்கு 2 பொண்டாட்டி இருக்கிற யோகம் இருந்ததுன்னு வைங்க, அவன் புத்தக புழுவா இருந்தான்னா அது ஒரு பொண்டாட்டி, அவனுக்கு புக்கு படிக்கிறது ஒரு பொண்டாட்டி ஆயிடும். ஏன்னா அவன் 12 மணி நேரம் பொண்டாட்டியோட இருக்க மாட்டான், 12 மணி நேரம் ஏதாவது ஒரு புக்கில் இருப்பான். இப்போ நான் அப்படிதான், ஏதாவது ஒரு புக்கு என் கையில் இருக்கும், அப்போ எனக்கு அந்த புக்கு ஒரு பொண்டாட்டி. உண்மையிலேயே என் ஜாதகத்தில் 2 பொண்டாட்டி யோகம் இருக்கு.
ஆமா, அப்புறம் தான் நானா அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நூல்ல படிச்சேன், ஜோதிட நூல்ல, அதுல போட்டிருக்கான் தெளிவா. இந்த மாதிரி 2 பொண்டாட்டி அவங்க இருக்கிறவனுக்கு புத்தக புழுவா இருந்தானாலும் அது ஒரு பொண்டாட்டி ஆயிடும் அவனுக்கு. அப்ப சரியா போச்சு இல்ல நமக்கு. அப்போ இப்படித்தான் மனிதனுடைய மனம். அதனால்தான் சந்திரனுக்கு 27 நட்சத்திரம் பொண்டாட்டின்றான். அப்ப சந்திரன் தான் பெண்ணின் உடலையும் அமைத்து தருகிறது, ஆணின் உடலையும் அமைத்து தருகிறது. சந்திரன் தான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் மனதை அமைத்து தருகிறது. அப்படி என்றால் அந்த மனம் சபலப்பட்டது. இந்த மனதை ஒருங்கிணைப்பதற்குத்தான் மதங்கள் வேலை செய்கிறது. இதை ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழணுன்றதுக்கு தான் நாம என்ன பண்ணோம், ஆஹா சிஸ்டம் இப்படி இருக்குது, சோலார் சிஸ்டம் இப்படி இருக்குது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம என்ன பண்ணோம், இப்ப இப்படி ஒரு பெண் 27 ஆண்களோட வாழ முடிஞ்சாக்கா அப்புறம் சமூகத்துல எல்லாமே சாவோஸ் ஆயிடும், எல்லாமே குழப்பமாயிடும். இந்த ஆணுக்கு பிறந்த குழந்தை யார் காப்பாத்துறது, அந்த நட்சத்திர குழந்தைக்கு பிறந்தது யார் காப்பாத்துறது, சமூகம் காப்பாத்துமா இல்ல அதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணி ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அது காப்பாத்துமானும் போதுதான் இது ரொம்ப பயங்கரமா இருக்குது என்றதுதான் அந்த மனதை கடிவாளம் கொண்டு இந்த குதிரைக்கு 2 பக்கம் போட்டு, டேய் உனக்கு நான் கட்டி வச்சுட்டேன் முனியம்மா, இந்த முனியம்மாவை தவிர நீ எவ்வளவு பெரிய அழகான பொண்ணா இருந்தாலும் ரசிச்சுக்கோ, பார்த்துக்கோ, சபலப்பட்டுக்கோ, ஆனா கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுக்குதான் சட்டம் உருவாக்கப்பட்டது, பீனல் கோடு உருவாக்கப்பட்டது. 50 ஆண்டுகள் அப்புறமா சுதந்திரம் வாங்கினது அப்புறமா இன்னைக்கு அப்புறமா ஒரு கல்யாணத்துக்கு மேல நீ கல்யாணம் பண்ணினா உன்னை உள்ள தள்ளிடுவோம். ஸ்டெபிலிட்டியும் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உள்ளவன் என்ன பண்றான், நிறைய பெண்களை வச்சுக்கிறான். இப்போ நம்ம பார்க்கலையா, பணக்காரர்களுக்கு 4-5 பொண்டாட்டிகள் இருக்கா இல்லையா, மனைவி இருக்கு, துணைவி இருக்கு. ஏன்னா அவனுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு. இந்த பொண்டாட்டிக்கு ஒரு 2 கோடி சொத்து எழுதி வை, அந்த பொண்டாட்டிக்கு ஒரு 2 கோடி சொத்து எழுதி வை. அவனால எதையுமே சாதிக்க முடியுதுங்கிறதுனால எல்லாத்தையும் பண்ணிக்கிறான். அவனால எதையுமே பேர் பண்ண முடியல. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுன்றது சாதாரண விளையாட்டு இல்ல. இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு மாசத்துக்கு அவளுக்கு 50,000 மாத செலவு கொடுக்கணும், வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாவது கொடுக்கறதுக்கு இருக்கணும், 1 கோடி ரூபாய்க்கு வீடாவது வாங்கி கொடுக்கணும் இல்ல. அப்ப அந்த உண்மைதான். இப்போ வருஷத்துக்கு 6 லட்சம் நீங்க இல்லையா, இப்ப அண்மையில ஒரு கேஸ் ஒண்ணு வந்தது. இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் விசஸ் ஜாய் கிறிசல்டா, அவங்களுக்கு 2 பேருக்குமான ஒரு சிக்கல் ஒண்ணு இருந்து அவங்க எனக்கு ஒரு மாதம் 6 லட்சம் ரூபாய் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸை போட்டு அதை கேட்டிருக்காங்கன்னு வைங்களேன். அது கொடுப்பாரா கொடுக்கலையாங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான சிக்கல் எதனால வருது? கரெக்டா கேட்டீங்க. அதுக்கு தான் நான் முன்னாடி இருந்து சொன்னேன். அதாவது இந்த மாதிரி சிக்கல் ஏன் வருதுன்னு கேட்டீங்க. அதுக்கும் கிரக ரீதியான காரணங்கள் உண்டு, பைலா உண்டு, விளக்கங்கள் உண்டு. ஜோதிடம் என்ன சொல்கிறது என்றால் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது, இப்போ நம்ம பார்க்குற இந்த நேயர் கூட நம்ம மீடியா ஸ்கொயர் நேயர்கள் அவங்க ஜாதகரை தான் கையில் எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துக்கு அதிபதி கிரகத்தோடு எத்தனை கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதோ அத்தனை மனைவிகள். அது கன்ஃபார்ம் 100%. நான் இதை என்ன 30 ஆண்டுகால அனுபவத்தில் பார்த்து சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் அவங்க ஒரு நாள் உடல் உறவாக வச்சுக்கிறாங்க. அவங்க கல்யாணம்னு சொன்னது நாம் அது இந்த நவ ஜோதிஷத்திலே சொல்லியிருக்காங்க. கால தேச வர்த்தமானத்துக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடினா மெயின்டைன் பண்ணலாம். இன்னைக்கு ஒன்னையே மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கே மாசம் 1 லட்ச ரூபா வேணும். நீங்க ஜாதகத்துல 4 இருக்குதுன்னா அவன் தனயோகத்தையும் பார்க்கணும். அதனால தான் பகவான் ஓஷோ சொன்னாரு, a rich man can suffer with plenty of wife, a poor man suffer can only one wife. ஏன்னா அந்த போர் மேனுக்கு ரிச்னஸ் அவனும் பிளென்டி ஆஃப் வைஃப் கிட்ட சஃபர் பண்றதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். இப்போ இந்த ஜாய் கிறிசல்டா மேட்டரை எடுத்துக்கங்க. மாதம்பட்டி ரங்கராஜை இடம் இவர் தன்னை பறி கொடுத்தார். அதற்கு முன்பே இவருக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்குது. ஏன் அங்கிருந்து இந்த அம்மா வந்தாங்க? பிகாஸ் அவருக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் இல்லை. இவங்க சொல்லலாம் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன அடிச்சாரு, அதனால வந்துட்டேன்னு. இப்போ இவர் மட்டும் என்ன பண்ணாரு? இவரும் அதே தான் அடிச்செல்லாம் இருக்காரு, அடிச்சுதானே இருக்காரு. அதனால தான் ஜோதிடம் சொல்லுது, முதல் பொண்டாட்டி உனக்கு செட் ஆகலைன்னா 100 கட்டினாலும் செட் ஆகாது. முதல் பொண்டாட்டி செட் ஆயிடுச்சுன்னா 100 செட் ஆகும்னு சொல்லுது ஜோதிடம். அதுதான் முதல் கோணல் முற்றும் கோணல். நீ அங்கேயே தெரிஞ்சுக்கலாம் உன் பவிஷ்யம் என்னன்னு. ஒரு அப்பன் செட் ஆகலைன்னா 100 அப்பனும் செட் ஆக மாட்டான். ஒரு அம்மா செட் ஆகலைன்னாக்கா 100 அம்மாவும் செட் ஆகாது. ஸோ நாம எல்லாமே பொது புத்தியில தான் புரிஞ்சுக்கிறோம். எதையுமே நாம் ஆழமா போய் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நம்ம டோப்பமைன் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன் இன்னைக்கு ஷார்ட்ஸ் இவ்வளோ இருக்குது மனுஷன் இருக்க இருக்க இருக்க. அதான் பகவான் ஓஷோ சொல்வார், நீங்கள் ஒரு புதிய பரிமாணத்தில் போகும்போது உங்களிடம் இருந்த பழைய ஆற்றல்கள் விடைபெற்றுக் கொள்ளும். ஒரு காலத்துல மனிதன் 50 வருஷத்துக்கு முன்னாடி நான்லாம் பள்ளி பருவத்துல வீட்டில் 10 ரூபா கொடுத்தாங்கன்னாக்கா மனசுலேயே கணக்கு சொல்லுவேன். வெண்டைக்காய் 2 ரூபாய்க்கு வாங்கினேன், அரிசி 1 ரூபாய்க்கு வாங்கினேன், இதை 50 பைசாக்கு வாங்கினேன்னு போட்டு மிச்சம் 85 காசு 2 ரூபான்னு எடுத்து கொடுப்பேன். இன்னைக்கு செல்போன்ல தான் தட்டிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா அந்த மாதிரி ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அதாவது தான் சொல்ல வருது, கெட்டதுக்கு அப்புறமா ஜோதிடம் பார்க்கறதுனால அதுக்கப்புறமா மேலும் கெடாமல் பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் நான் கெடவே கூடாது என்றால் இந்த கல்வி
பாடக்கல்வியிலேயே வர வேண்டும். ஆணின் மனம் ஒரு மாதிரியாகவும் பெண்ணின் மனம் ஒரு மாதிரியாகவும் படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் ஒரு காதலில் நிறைவடைவதை போல் பிரபஞ்சம் அவளை படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே பெண்ணிற்கு 3 கிரகங்கள் சேரக்கூடாது. சனி நரம்புக்கு அதிபதி, சுக்கிரன் அந்த அறிவியல் சொல்கிறது அல்லவா, ஏன் காதல் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அந்த எண்டோர்ஃபின், செரோட்டோனின், டோபமைன். இந்த செரோட்டோனின், டோபமைன், எண்டோர்ஃபின் என்பது சுக்கிர கிரகத்தால் தரப்படுகிறது. அதனால்தான் ஜோதிஷத்துல என் குருநாதர் அழகாக ஒரு ஆர்டிகல் பண்ணார். ஒரு மனிதனை எப்பொழுதுமே சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருக்கும் 2 லௌகிக கிரகங்கள் சந்திரன், சுக்கிரன். இந்த சந்திரன், சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் கேந்திர கோணங்களில் இருந்தாலே அந்த மனிதனிடம் பணம் இல்லை என்றாலும், பதவி இல்லை என்றாலும், புகழ் இல்லை என்றாலும் மகிழ்ச்சியாகவே இருப்பான். அதான் நிம்ஃபோமேனியா அப்படின்னு, NYMPHONIA. அந்த நிம்ஃபோமேனியாவா ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ மாற்றுவதற்கு 4 கிரகங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று ஜோதிஷம் சொல்கிறது. அது டோபமைன், செரோட்டனின் என்ற காதல் அந்த சுரப்பிகளை சுரக்கக்கூடிய சுக்கிர கிரகம். அந்த கிரகத்தோடு நரம்பியல் கிரகம். காதலியே என்ன சொல்லுது அறிவியல், அந்த நரம்பின் வழியாக மூளையில் இருக்கக்கூடிய அதுல இந்த செரோட்டனின் சுரக்குது. அப்போ செரோட்டனின், டோபமைன், எண்டோர்ஃபின் இந்த 3மே ஆக்சிட்டோனு, இந்த 4மே காதல் உணர்வுகளை தூண்டக்கூடிய சுரப்பிகளுக்கு அதிபதி தான் சுக்கிரன். ஆனால் தான் அவனை கலத்திரக்காரகன் அப்படின்னா என்ன அர்த்தம், எதிர்பாலினத்துக்கு அதிபதி, காமக்காரகன். இந்த கிரகத்தோடு நம் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி கிரகமான சனியோட சேரும் பொழுது அந்த நரம்புல எப்பவுமே காமம் இருக்கும். சனி சுக்கிரன் சேரும் போது எப்பவுமே அதிகமா இருக்கும். சனி சுக்கிரன், அதுவும் சனியும் சுக்கிரனும் சேர்ந்தா அவங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த மதத்துல பிறந்திருக்கட்டும், ஐயங்காரா இருக்கட்டும், ஐயரா இருக்கட்டும், பெரிய இமாமா இருக்கட்டும், அவங்க பெரிய சங்கராச்சாரியாரா இருக்கட்டும், அவங்க 24/7 காம சிந்தனையில் தான் இருப்பாங்க. இந்த சுக்கிரன் சனி சேர்ந்தா. இது எப்படி சார் பதிவு சொல்லிடுறேன். இது மட்டும் கிடையாது, இதோட கூட செவ்வாய் சேர்ந்தான்னு வைங்க, தொலைஞ்சான், முடிஞ்சு. அவன் செவ்வாய் யாருன்னு கேட்கிறேன். அவன் தான் ரத்தத்துக்கு அதிபதி. செவ்வாய் ரத்த அணுக்களுக்கு அதிபதி. சிகப்பணுக்கள், ரத்தத்திலேயே 2 அணுக்கள் உண்டு, வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள். செவ்வாய் ரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்களுக்கு அதிபதி. மேலும் அதில் ஒரு வெறித்தனத்தை ஏற்படுத்துவோம், ஃபைட்டிங் செக்ஸ்ன்றாங்கல்ல. சுக்கிரனு செவ்வாயை சேர்ந்தா 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. வடிவேல் சொல்றப்ப ஐயோ வெறி பிடிச்ச மாதிரி இருக்கா. ஃபைட்டிங் செக்ஸ். சுக்கிரனு செவ்வாயை சேர்ந்தா ஃபைட்டிங் செக்ஸ். சுக்கிரனு சனியை சேர்ந்தா நிம்ஃபோமேனியா. அதாவது ஒண்ணு மது, இல்லைன்னா மாது, இல்லைன்னா போதை வஸ்து. நம்ம சொல்றோம் இப்ப மெத்தபெட்டமைன், கஞ்சா, அந்த போதையிலே இருக்கணும். ஏன்னா அதுதான் டோபமைன் ஆச்சு, அவன் டோபமைன் தேவைப்படுது. இப்போ சுக்கிரன் காமக்காரகன், பாலுணர்வு காரகன், அவனோடு சனி நரம்பியல் காரகன். அப்போ இந்த காமம் நரம்பு வழியா மூளைக்கு போகுது. அவனோட ரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்களுக்கு காரகன், மேலும் காமத்திலே ஒரு வெறியை ஏற்படுத்துபவன் அவன் செவ்வாய். அவனும் சேர்ந்துட்டான். கூட அடிக்ஷன் பிளானட் ராகு, அவனும் சேர்ந்து அந்த ஆணோ அந்த பெண்ணின் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் என்பது அந்த மர்ம உறுப்பு. ஆணுக்கு லிங்கம், பெண்ணுக்கு யோனி. அந்த யோனி ஸ்தானாதிபதி சேர்ந்துட்டா இவர்கள் தான் பாவம், தீரா காமம் உடையவர்கள். வரலாற்றில் இப்படி ஒரு பெண் ராணி இருக்கா. அந்த பெண் ராணி 8600 ஆண்களை ரேப் பண்ணியிருக்கா. கடைசியில ராஜாவுக்கு தேசத்தை விட்டு வெளியேறிட்டான். அங்க இருந்த எல்லா சிப்பாயும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டான், எல்லா சிப்பாயும் படுக்கையில கொண்டு வந்துட்டான். கடைசியில அவ நடந்து போற அவன் நாட்டுல, பாரிஸ்ல, கண்ணில் படுற ஆம்பளை எல்லாம் ரோட்ல கொண்டு போய் ரேப் பண்றான். கண்ணில் படுற 8600, எத்தனை பேரு? 8600 பேரை ஒரு ராணி, இளவரசி போகம் பண்ணியிருக்கா. அவளுக்கு இந்த கிரகமைப்பு இருக்கும். இப்ப இதே கிரகமைப்பு இருக்கிறவங்க சமூகத்துக்குள்ள வந்துடும் போதுதான் இந்த செவ்வாய் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஃபைட்டிங் செக்ஸ்லயே கடைசியில என்ன பண்ணுவான், அவனுக்கு அந்த எண்ணம் வரும்போது பக்கத்துல குழந்தை இருந்தாலும் குழந்தைய கொண்டுடுவான். அதனாலதான் கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாது. இப்போ திருமணம் கடந்த உறவுல ஈடுபடுறவங்க குழந்தைய கொண்டுடுறாங்கல்ல, அப்படிப்பட்ட செய்திகள் வருதா இல்லையா? அவங்களுக்கு இந்த கிரகம் இருக்கும், இந்த நாளும் ஒன்னா சேர்ந்து இருந்துக்கும். இப்போ இதை நீங்க பாடக்கல்வியா கொண்டு வந்துட்டீங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்துன்னா, இந்த மாதிரி கிரகமைப்பு இருக்குதுன்றது அந்த +2 அவன் தெரிஞ்சுப்பானா? தெரிஞ்சுக்கும் போது அவனை காப்பாத்திக்கலாமா? அதனாலதான் ஜோதிஷம் என்ன சொல்லுகிறது, நீ கெடுவதற்கு முன்பே உன் ஜாதகத்தை அறிந்தால்தான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். கெட்டதுக்கு பிறகு நீ தண்டனையை தானே அனுபவிக்கணும். இப்போ அபிராமி பிரியாணிக்காக 2 குழந்தைய கொண்டுட்டா, இனிமேல அவ ஜாதகத்தை கத்துக்கிட்டு என்ன பண்ண போறா? ஒண்ணும் பண்ண முடியாது, தண்டனை கொடுத்தாச்சு. இதே அபிராமிக்கு நீங்க பாடக்கல்வியிலேயே வச்சுட்டு இருந்தீங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து
இதை மெல்ல 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 கொடுத்து அபிராமி ஜாதகத்துல ஆமா பாலுறவு ஸ்தானம் கெட்டு போயிருக்குது அப்படின்னா அபிராமிக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள இருக்கலாமா? அபிராமியை போன்ற ஜாய் கிறிசில்டா காப்பாற்றி கொண்டிருக்கலாமா? மாதம்பட்டிக்கிட்ட இருந்து காப்பாற்றி கொண்டிருக்கலாமா? அப்போ இதே ஜாய் கிறிசில்டா அதே கலைத்துறையில பல பேரை பார்த்திருப்பாங்க. ஏன் அவங்க கிட்ட எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈர்ப்பு வரல? ஏன் வந்து மாதம்பட்டி கிட்ட மட்டுமே ஈர்ப்பு வருது? இப்போ மாதம்பட்டி உண்மையிலே ஜாய் கிறிசில்டாவை மனதார இரண்டாவது மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏன் இப்பொழுது புறம் தள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளலாமே. என்ன அந்த அம்மா என்ன மொத்த சொத்தியை கொடுன்னு கேட்க போகுது? எனக்கு ஒரு 2 கோடிக்கு ஒரு வீடை வாங்கி கூட 2 கோடி பேங்க் பேலன்ஸ்ல போட்டு விட்டீங்கன்னா மாசம் 2 லட்ச ரூபா வருமானம் வரப்போகுது. அது அவர்கிட்ட இல்லையா? ஃபிளைட் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அவரு இந்த அம்மா சொல்றாங்க அவர் கடல்ல தான் வச்சிருக்காங்கன்னு, நமக்கு தெரியாது. நான் சொல்றேன், அப்போ உண்மையான பாசம் ஜாய் கிறிசில்டா மேல மாதம்பட்டிக்கு இல்லைன்னு தெரியுதா? தானா கனியாத காதலை நீங்க எப்படி தடி எடுத்து கனி வைப்பீங்க? சட்டம் சொல்லிடுச்சுனாக்கா வந்து சேர்த்து வச்சிட முடியுமா சார்? லவ்ன்றது என்ன? ஒரு நீதிபதி உட்காந்துக்கிட்டு ஏய் அந்த பொண்ணை நீ லவ் பண்ணி தான் ஆகணும்னா பண்ணிடுவீங்களா? நீங்க சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கா? நிர்பந்தம் படுத்தி நீங்க ஒருத்தரை லவ் பண்ண வைக்க முடியுமா? முடியாது, முடியாது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஓஷோ சொன்ன மாதிரி தான், a rich man can suffer with plenty of wife. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ரிச்சா இருக்கிறதுனால அவர் இப்போ ஜாய் கிறிசில்டா கிட்ட சஃபர் ஆகுறாரு. சார், ஆனா இப்ப இதுல இதே மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் செய்யலாம். ஆனா இந்த ஜோடி இல்ல இவர் மாற்றுறதுக்கு இல்ல குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் சிக்கிறாங்களே, இது எந்த அமைப்பு? அது காரணம் முன்கூட்டியே சரியாக தன்னை பற்றி அறியாமைதான். இது இதே மாதிரி ஒரு கிளைண்ட் 2021 என்கிட்ட வந்தார், ஃபோன் மூலம் கன்சல்டேஷன். COVID-19 டைம் வரலாம். என் ஃப்ரெண்டு அப்பவே சொன்னார், என்ன இந்த பாருப்பா, உனக்கு வந்து திருமணம் கடந்த உறவுல வரணும்னா எந்த பெண்ணோடைய லிவிங் டுகெதர் இருக்காது, நாளைக்கு சிக்கலாயிடும், சொத்துல பாதி கேட்கும். அதனால வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம நேராக இங்கேருந்து பேங்காக் ஹாங்காங் போவோம். இங்கே நல்ல மசாஜ் இருக்குது, அங்கே நல்ல வந்து பெண்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டோம்னா 1 லட்ச ரூபா செலவாக போகுது அதிகபட்சம் வருஷத்துக்கு, முடிச்சுட்டு வந்துடுவோம்ப்பா அப்படின்னா, நான் தான் இல்லை நமக்குன்னு ஒன்று பர்சனலாக மெயின்டைன் பண்ணோன்னு என்கிட்ட இந்த ஸ்டாஃபே மெயின்டைன் பண்ணி 40 லட்ச ரூபா வீடு அவங்களுக்கு வாடகை இல்லாமல் கொடுத்தேன். இப்போ அதை காலி பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ COVID-19 பணம் இல்லை, அந்த வீடை நான் விற்றாதான் கடன் அடைக்க முடியும், இல்லை ஜெயிலுக்கு போகணுன்றது. அப்படி மாட்டினவர் தான் மாதம்பட்டி. அப்படி மாட்டவர் தான் மாதம்பட்டி. புரியுதா உங்களுக்கு? மாதம்பட்டிக்கு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. செட்டில்மெண்ட் கொடுத்தது அந்த அம்மையா வந்து இது போலீஸுக்கே போகுது. நீங்க போறதுக்கு முன்னாடியே அந்த அம்மாவுக்கு வந்து என்னங்க ஒரு 4 பேர் வாடுறதுக்கு என்னங்க தேவை? மாசம் மளிகை சாமான் மிஞ்சி போனா 15,000 ரூபாய் ஆகுமா? சரியா? அவ்வளவுதானே ஆக போகுது. ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டு மாசம் 25,000 கொடுத்தாலே போதாதா? அப்படி எத்தனை பேர் வாடுறாங்கல்ல, வாழலையா? 6.5 லட்சம் ஒரு மாசத்துக்கு தேவைன்னா அது எவ்வளவு பெரிய தொகை? அது 6.5 லட்சம் ரூபாய் இவர் வந்து தரணும்னா அப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் அதுக்கு 10 மடங்கு சம்பாரிச்சா தானே கொடுக்க முடியும். மாசம் அவர் ஒரு மாசம் 60 லட்சமா சம்பாதிக்கணும். அப்பதானே அவருக்கு ஸ்டாஃப் சமாச்சாரம் போக்குவரத்து இருக்கு. அப்ப இது கோர்ட்டு தான் தீர்மானிக்கும். அப்போ இந்த மாதிரி அவங்க மெயின்டெனன்ஸ் வந்து இதே அவங்க ஜாய் கிறிசில்டா அவங்க கணவர்கிட்ட கேட்க முடியுமா? முதல் கணவர்கிட்ட படம் இல்லாம தான் இருக்காரு அவரு. அவர்கிட்ட கேட்டா அவரு தான் இவங்ககிட்ட கேட்பாங்க, அம்மா நீ ஏதாவது மாசமான எனக்கு அக்கௌண்ட்ல போட்டு விடுன்னு. அப்போ அதனால வந்து விமர்சனங்கள் எப்படி வருது? பணக்காரன்றனால தான் ஜாய் கிறிசில்டா போய் பிடிச்சாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. அப்போ அந்த பேசுறதுக்கு வாய்ப்பு தானே நீங்க கொடுக்குறீங்க. ஆரம்பத்துல அவங்க பணமே எனக்கு வேணாம், எனக்கு அவர் தான் வேணும்னாங்க. இப்பயே 6.5 லட்சம் கேட்குறீங்க. அப்போ சுத்தி முத்தி எங்க வந்து நிக்குது? பணம். உண்மைதான் சார். ஆனா இது ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு தவறு யார் மேலன்றதெல்லாம் நமக்கு தெரியலன்னு வைங்களா. ஆனா இது தவறே இல்லைன்ற. நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 பேருக்கு அதான் சொன்னேன், மியூச்சுவல் கன்சென்ட் செக்ஸ் இஸ் நாட் கிரைம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் கடந்த உறவில் செல்வதை சட்டம் வந்து குற்றமாக சொல்லவில்லை. இவங்க 2 பேருக்குள்ளேயும் அன்பில்லை. அதனாலதான் சயின்ஸ் இங்க வந்து இல்லைன்னா இப்ப சயின்ஸ் மாட்டிக்கும். அன்பை வந்து சயின்டிபிக்கா ஒத்துக்கிட்டாக்கா நீங்க சயின்டிஸ்ட் கிட்ட போய் சண்டை போடுவீங்க, டாக்டர் கிட்ட சண்டை போடுவீங்க. உன்னை கேட்டுதானே நாங்க 2 பேரும் உடல் உறவுல போனோம், இன்னைக்கு அந்த ஆள் பாரு என் மேல அன்பு இல்லைன்ட்டான். அதனால தான் சயின்ஸ் என்ன சொல்லுது, எப்பா நாங்க பொருட்களை மட்டும்தான் பகுப்போம், உன்னுடைய செல்ஃபையோ நீ உன்னுடைய கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்லை, நாங்க பார்த்த அளவுக்கு எங்கேயுமே இல்லை, நீ யார் இருக்குதுன்னு சொல்ற. நாங்க அதை ஒத்துக்கிட்டோம்னாக்கா நாளைக்கு நீ என்கிட்ட வந்து என்ன பண்ணுவ? பஞ்சாயத்து பண்ணுவ. அப்போ இந்த கிரக அமைப்பு எந்த ஆண் பெண்ணுக்கு இருந்தாலும் அவர்கள் திருமணம் கடந்த உறவில் போவார்கள். அதாவது இந்த 4 கிரகமும் ஒன்னா இருக்கிறது. அது நிம்ஃபோமேனியா. சுக்கிரன் டோபமைன் பிளஸ் எண்டோர்பின். சனி அந்த டோபமைனை கொண்டு போய் ஏத்துறது நரம்புல. செவ்வாய் அதுல மூர்க்கத்தனத்தை கொடுக்கறது, ஒரு வீரியத்தை கொடுக்கறது. மூர்க்கத்தனம், வீரியெல்லாம் கிடையாது, மூர்க்கத்தனம். சொல்ல போனா ரேப்பிங் செக்ஸ். ரேப் பண்ற ஜாதத்துல எல்லாம் சுக்கிரன் செவ்வாய் சனி ராகு சேர்ந்துருக்கும். அப்பதான் ரேப்பிங் இன்ஸ்டிங்க்ட் வரும். செவ்வாய் வந்து யாருன்னாக்கா
ஆளுமை செலுத்துபவன், உங்களை அடக்கி ஆள்பவன். அப்ப காமகிரகத்தோட சேர்ந்தா என்ன பண்ணுவான்? பாட்டரை அடக்குவான். பாட்டரை பிடிச்சி கீர்னா தான் அவனுக்கு செக்ஸே வரும். அவனோட சொந்த மனைவியா இருந்தாலுமே ஒரு ரேப் பண்ணாதான் அவனுக்கு மைண்டு அந்த டோப்பமைன் அவனுக்கு போய் இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஏன்னா செவ்வாயை போர் கிரகம் பண்றான். அப்போ போர் கிரகம் காம கிரகத்தோட சேர்ந்தா என்ன ஆகும்? காமத்தில் ஒரு போர். இது இல்லாமல் வெறுமனே இந்த 4 கிரக சேர்க்கை இல்லாமல் வெறுமனே சுக்கிரனோட 2-3 கிரகம் சேர்ந்துட்டு தான் அவங்க லைஃப்ல பிஃபோர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜோ ஒரு 3 பேரோட செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் வந்து போயிருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஜாதகத்தில் எது வலுப்பெற வேண்டும் என்றால், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அது வந்திருக்கும், வராமலாம் இருக்காது. ஆனா அதை தொடர்ந்து சாகரவர்கள் செஞ்சு 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 அசிங்கமாவதோ, அது அசிங்கம் கூட சொல்லக்கூடாது, சமூகம் சொல்லுது. அதான் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி அசிங்கம்னு. பிரச்சனை வராதவர்ல எந்த பிரச்சனையும் சுப்ரீம் கோர்ட் இல்ல. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கூடாது ஸ்டேஷன்ல, இவர் என்ன ஏமாத்திட்டாருன்னு ஜாய்கிரி சில்ட்டா. இப்ப 2 பேரும் வந்து ஒன்னா சேரும்போது சமூகத்திட்ட கேட்டாங்களா? ஜாய்கிரி சில்ல மாதம்பட்டியை வந்து சோசியல் மீடியாவில் நாங்க 2 பேரும் இன்னைக்கு சேர போறோம், சேரலாமா மக்களே அப்படின்னு ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல கேட்டாங்களா? கேட்டதுக்கு அப்புறம் தானே வந்து வராங்க. அதே மாதிரி தான் ஜோசியர்கிட்டயும் எல்லாருமே வருவாங்க. நான் தான் எனக்கு வியப்பா இருக்கும். 65% வந்து குடும்ப நல கோர்ட்ல இருக்கு. புள்ளி விவரம், ஏஐ புள்ளி விவரம். 100 நாள்ல திருமணம் பிரிஞ்சு போகுது. காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? எவ்ரிபடி வாண்ட்ஸ் வாட். அதாவது ஓஷோ சொல்லுவாரு, திருமணம் என்பது மதங்கள் ஏற்படுத்தியது. உண்மையிலே மனிதனால் திருமணத்தை சகித்து கொள்ளவே முடியாது. எங்கேயோ வந்து 100ல் 5 சக்சஸ் இருக்கலாம், இல்லை 10 சக்சஸ் இருக்கலாம். அப்படி 10 சக்சஸா இருக்கிறதுக்கு ஜோதிஷம் என்ன தெரியுமா சொல்லுது? இதை ஓஷோவும் சொல்றாரு. அதனால தான் பாருங்க, ஞானிகளுக்கு ஜோசியம் தெரியலன்னா கூட அவங்க வந்து, அதனால தான் இப்போ நான் பேசும்போது நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க, என்ன பெரிய கடவுள் மாதிரி இவர் பேசுறாருன்னு. அவங்களுக்கு பாவம் என்னன்னா, தன்னை அறியும் போது அவன் கடவுள் நிலைக்கு போயிடுறான். அதனால அவனுக்கு தெரியாதது ஒன்னே இருக்காது. ஆனா அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்மள ஒரு ஆணவ பேச்சா தெரியும். என் சேனல்லே போட்டிருக்காங்க, இவர் எல்லாமே ஓகே, ஆனா கடவுள் மாதிரி பேசுறாரு. அதுதான் காரணம். என்னன்னா, தன்னை அறிந்தவன் கடவுள் மாதிரி தான் ஆயிடுவான். அப்பதான் ஓஷோ சொல்றாரு, ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, பல பிறவிகளில் ஆண் பெண்கள் கணவன் மனைவியாக இருந்தவர்கள் இந்த பிறவியில் வருவதற்கு ஒரு கிரக அமைப்பு சொல்லுது. 7 குடையவன் எந்த வீட்டில் வந்து கணவன் ஜாதகத்தில் இருக்கிறதோ அதே வீட்டில் அந்த கணவனுடைய 7 குடையவன் அந்த பெண்ணின் ஜாதகத்தில் இருக்கணும். இருந்தால் இவர்கள் பல பிறவிகளில் வந்து கணவன் மனைவியாக வந்தவர்கள் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது.